friends, welcome back to our channel Minnu's Lifestyles. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்துட்டு சேஃப்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போடாமல் வெளியே போகாதீங்க. கூடவே வந்துட்டு ஒரு ஹேண்ட் சானிடைசர்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் செக்யூரிட்டிஸுக்கு வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னும் குட்டீஸ் இருக்க வீட்டிலலாம் வந்துட்டு இன்னும் கவனமாக இருங்க. ஏன்னா வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்துட்டு கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொய்யா மரத்தோட இலை தான் வந்துட்டு நம்மளோட பியூட்டிஃபுல் இன்க்ரீடியன்ட். இது வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு எனக்கும் புதுசாக தான் இருந்தது. உங்களுக்கு இது சில டைம் புதுசாக இருக்கலாம், சில டைம் பழசாகவும் இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன திங்ஸ் பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொய்யாக்காவோட இலையில் வந்துட்டு விட்டமின் சி பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஏர் நிற்கிறதுக்கு ப்ரோட்டீனான ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இது வந்துட்டு நம்மளோட கொய்யாக்காவோட இலை. அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் மூத்ததும் இருக்கும். இதில் வந்துட்டு இப்போ தான் தளிர் விட்டு வர்றதும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது சம்மர் சீசன் டைமில் தான் வந்துட்டு கொய்யாக்காய் நிறையா வர்றது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லீஃபில் நிறையா டிஃப்ரென்சஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்க்ரீடியன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணணும் அதை வச்சுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஹேருக்கு நல்லா ஒரு ப்ரோட்டீன் கிடச்சா தான் வந்துட்டு ஹேர் ஃபால் கம்மியாகும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் ஃபால் இப்போ எப்படி இருந்தாலும் பகுதி முடி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு திருப்பியும் புதுசாக ஒரு ரீக்ரோத் ஹேர் வரணும் அப்படின்னா அதுக்கான நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறையா எடுக்கணும். அது எடுக்கிற டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரோட்டீனான திங்ஸ் சில பேர் வந்துட்டு கொய்யாக்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு அவங்க பாடியில் நல்லா தெரியும் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க அப்படி. சில பேர்த்துக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்துட்டு தெரியாது. சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சாப்பிட்டாலுமே ஒட்டாது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹேருக்கு மட்டுமே பர்டிகுலராக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொண்டு வர முடியும். யாருக்கு தாங்க பிடிக்காது நல்ல நீளமாக இருக்க முடியும், நல்ல கட்டையாக ரொம்ப திக்காக இருக்கிற முடியும். ஸோ என்னோடய முடியும் வந்துட்டு இப்படியெல்லாம் இருந்தது தான். இப்போ வந்துட்டு 2 பேபிஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை பற்றி தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் உங்களுக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெத்தட்ஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இதோ கொய்யாக்காவோட இலை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்ல டார்க்காக மூத்ததாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நான் ஒவ்வொன்றையும் நல்லா கழுகி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பின்னாடி சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலரில் வந்துட்டு நிறையா பூச்சியெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இலையிலெல்லாம் குட்டி குட்டியாக வந்துட்டு ஓட்டை இல்லை ஏதாவது பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இலையெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த இதில் வந்துட்டு பாக்டீரியா ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீட்டாக இருக்க லீவ்ஸை வந்துட்டு பார்த்து எடுத்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி வச்சு அதில் ஒரு 10 இலை அதை வந்துட்டு அதுக்குள்ளுக்குள்ளே போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி நல்லா திளைக்கிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ பாலெல்லாம் காய்ச்சும்போது வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை சிம்மில் போட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சில பேர் வந்துட்டு இந்த லீவ்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிப்பாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதாவது மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்ததுக்கப்புறமேட்டிக்கு இந்த தண்ணியில் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் வந்துட்டு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு சுண்டணும் அந்த தண்ணி நல்லா. அப்போ தான் வந்துட்டு அந்த லீஃபில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டருக்கு என்ன சொல்கிறது, அதில் வந்துட்டு நிறையா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். ஸோ அப்படி பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் வந்துட்டு லீவ்ஸ் வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டார்க்காக இருந்தது, அப்படியே லைட் கலராக மாறிட்டுருக்கு. ஸோ இதை வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி விடலாம். இல்லாட்டி அப்படியே வச்சாலும் வந்துட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் நார்மலாக சொல்கிற வீடியோ மாதிரி தான் இதுவுமே. ஜஸ்ட்டு நம்ம எப்பயுமே வாக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்துட்டு வாக்கை நல்லா எடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்படி உங்களால் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் இப்படி அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஹேரை நல்லா இப்படி கமுத்தி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கமுத்தி போட்டுட்டு நம்ம அந்த வாட்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு இப்படி தண்ணி தலைக்கு தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்து லைட்டாக ஊற்றிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஹேரை வந்துட்டு ஹை பன் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு தலையில் நீர் இறங்குறது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதே மாதிரி இதை வந்துட்டு வின்டர் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்லேயும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ப்ரெக்னென்சி டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.